கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோ ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ அடுத்து ரெடியாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வயசாயிடுச்சு, இனி படங்களில் நடிக்க முடியாது என தற்போது செய்திகள் இணையம் முழுக்க உலா வந்து கொண்டிருக்கு. மேலும் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் ஆதவ அர்ஜுனாவும் சமீபத்தில் ரஜினியை பற்றி தவறான கருத்தை பரப்பியிருந்தார். என்ன கருத்து பரப்பினாலும் சரி, சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான், அவர் யாருக்குமே பயந்ததில்லை என ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. மேலும் கிட்டத்தட்ட 75 வருடங்களாக நிற்காமல் இந்த இன்ஜின் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இன்ஜின் ஒன்றா பழைய மாடலில் இருக்கலாம், ஆனால் இப்பையும் பவர்ஃபுல்லாக ஓடும் என சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு. அதன் விதமாக தான் பார்த்தீங்கன்னா கூலி படம் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் வசூல் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. இப்போ ஜெயிலர் படத்தில் இணைஞ்ச அதே காம்போ மீண்டும் ஜெயிலர் 2 படத்தில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவாக ஷாருக் கான், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், நேரா ஃபர்தோக்கி போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய 95% ஷூட்டிங் முடிந்ததாகவும் பேலன்ஸ் 5% ஷூட்டிங் இன்னும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக ரசிகர்கள் இப்போ வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆரம்பத்தில் ஜெயிலர் படத்திலிருந்து வெளிவந்த காவாலா பாட்டு அந்த படத்தையே தூக்கி நிறுத்தியது. அதே போல தான் இந்த படத்தில் வரப்போகிற பாட்டும் இந்த படத்தை தூக்கி நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கும் 5% ஷூட்டிங்கும் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கான். மும்பையில் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சைட்டில் ரஜினிகாந்தும் ஷாருக் கானும் இருக்கிற மாதிரி இருக்கிற ஷூட்டிங்கை தான் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். இது முடிஞ்ச உடனே அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் தான். ட்ரெய்லர் கட்ஸும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்த ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினோத்துடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. கூடவே தலைவர் 173 படத்தில் சிவி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து தலைவர் 174 படத்தில் ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிறாங்க. இதெல்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வினோத்துடைய படம் மட்டும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஏற்கனவே கமல்ஹாசனை வச்சு படம் எடுக்கிறதா இருந்தார். ஆனால் கடைசியில் ஜனநாயகன் படத்தை எடுத்ததன் மூலமாக விஜயை டைரக்ட் பண்ணார். ஆனால் இப்போ வரைக்கும் சென்சார் இஷ்யூவால் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வினோத் இணைய போகிறாரு அப்படின்ற தகவலும் கிடச்சிருக்கு. கூடிய விரைவில் ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லரை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய ட்ரெய்லரை எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.